ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு லட்டுக்குட்டி vlogs. இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டியில் இருக்க ரோஸ் கார்டன் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க, உங்களுக்காக நான் உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். நம்ம வீடியோவை நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டொட்டோடாய் வந்துட்டோம்ல. பார்த்தீங்களா, பிங்க் கலர் ஷர்ட்டு. ஏன் நான் ரோஸ் கலர் ஷர்ட்டு போட்டிருக்கேன்னு சொல்ல இன்றைக்கி தெரியலையே கைஸ். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரீசன் இருக்குது, பார்ப்போம். அதை வீடியோவில் ஸ்கிப் பண்ண பாருங்கள், நான் சொல்கிறேன். இதுதான் என்னுடைய அவுட்ஃபிட்டு. இது வந்து நம்ம லட்டோடைய அவுட்ஃபிட். லட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக டிப்டாப்பாக ரெடியாக இருக்கார். ஷர்ட்டெல்லாம் போட்டுன்னு ரெடி ஆகிட்டு நின்றுக்கிறாரு கிளம்பலான்ட்டு. அப்புறம் பாருங்கள், இது எங்கள் அம்மாவுடைய அவுட்ஃபிட். இது ஸோ போட்டால் என்ன ப்ரோஜனங்க, ட்ரெஸ்ஸு. ஆமாம், ஃபுல்லாக சரியான குளிர், பயங்கர குளிர், ஒரு தூரல் வேறு கூட சேர்ந்துக்கிட்டு. இது ஆஷிகாவுடைய அவுட்ஃபிட்டு. ஸோ நம்ம வந்து மேலே வந்து ஜெர்க்கின் போட்டுட்டு உள்ளே இருக்கும்போது ஜாலியாக தான் கிளம்புறோம். பட் வெளியே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்டைப்பட்டியில் எல்லாம் மழையில் நினைஞ்ச அட்டைப்பட்டி காற்று. அதுக்காக நம்ம ஜெர்க்கின் ஸ்வெட்ரு இதெல்லாமே போட்டுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோமே நம்மளுக்கே மறந்து போகுது. எல்லோரும் நல்லா ரெடி ஆகிட்டு, எல்லோரும் இப்போது மேக்கப் போடாதவங்களாம் மேக்கப் போட்டுட்ருக்காங்க. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். எல்லோரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் எல்லாம் வெளியே கிளம்ப போகிறோம். 1 2 3 செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே வந்து சாப்பிட வந்திருக்கோம். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கடை ஒன்று இருந்தது. ஸோ அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் மஃப் வந்து இருந்தது. ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து பசங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து ரோஸ் கார்டன் வந்துட்டோங்க. இது நம்ம ரூமில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட இல்லை, 1.5 கிலோமீட்டர் கிட்டே இருந்துச்சு இந்த வந்துருந்தோம். ஆனால் அந்த 1.5 கிலோமீட்டர் எங்கள் டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஓட்டின்னு இருந்தார் இந்த வண்டியை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டிராஃபிக்கு, ஒரே மழை, டிராஃபிக்கு, எல்லா வண்டியும் ஒன்று பின்ன ஒன்று நின்றுட்டு இருந்ததுனால ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லியிருந்தேன்ல நான் ஏன் ரோஸ் கலர் ஷர்ட்டு போட்டிருந்தேன்ட்டு. ஆமாம், இப்போ உங்களுக்கு ஏன் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நாங்கள் வந்திருக்கிறது வந்து ரோஸ் கார்டன், ஷோப்பா. அதனால் நான் ரோஸ் ஷர்ட்டு போட்டேங்க. இது முன்னாடி கெஸ் பண்ணவங்க எத்தனை பேருன்றது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஆல்ரெடி நீங்கள் கெஸ் பண்ணவங்களாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 75 ருபீஸு, சின்ன பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெஹிக்கல்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கல்ஸ் இல்லை, ஒரு வெஹிக்கல்ஸ்க்கு. ஆமாம், நாங்கள் வந்து வேனுக்கு வந்து 100 ருபீஸ் நாங்கள் கொடுத்தோம் நாங்கள். ஆமாங்க. ஸோ உள்ளே வந்து எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம். ஆனால் எங்கள் கெட்ட நேரங்க எல்லாம் ரோஸ் கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸே அந்தளவுக்கு இல்லை. நீங்களே பாருங்கள், எல்லாம் வாடி போயிருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு காற்று மழை இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் வந்து போனது வந்து மந்த் எண்டில் வந்திருக்கனால அந்த ரோஸ் கார்டன் சீசன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா May 20 வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆமாம், நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பிஃபோராகவே போகணும். ஆமாம். ஸோ இதில் பாருங்கள், ரோஸ் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் கிட்டக்க போயிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். இதுக்கு மீறியும் கிட்டக்க போனால் நாங்கள் உள்ளே தான் போயிட்டு விடணும் செடி. ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மெயின்டைனிங் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க மெயின்டைனிங். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த வியூலேயே தெரியும். அந்த க்ரீனிஷாக நம்மளுக்கு ரோஸ்லாம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இல்லையா? ரோஸ் கார்டனா அதுக்கு நல்லா க்ரீனிஷாக இருக்குது, சூப்பராக இருக்குது அந்த இது எல்லாமே. இல்லை, எனக்கு ஒரு டவுட்டுங்க, இது ரோஸ் கார்டனா இது? கண்டிப்பாக. அப்புறம் ஏன் அது க்ரீனாக இருக்குது? ரோஸாலாம் இருக்கணும் ஃபுல்லாக எல்லாமே. அப்போ இது பேர் க்ரீன் கார்டன். அதாவது வந்து ரோஸே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு 2000 வெரைட்டிஸ் வந்து இருக்கும் இங்கே ரோஸ் மட்டுமே. பிளான்ஸ் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறேன்? ஏன்னா இனி பார்க்கல. பிளான்ஸ் வந்து 20,000 கிட்ட இருக்கும். வா, பிளான்ஸு. ஆமாம், இங்கே பாருங்கள், எல்லோரும் செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. கிளைமேட்ஸ் எல்லாமே எவ்வளோ மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நல்லா அந்த செடியெலாம் நல்லா க்ராப் பண்ணி நம்மளுக்கு முடி வெட்டுற மாதிரி அவங்களுக்கு முடி வெட்டி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மழை இருந்தாலுமே க்ரௌட் வந்து குறையல. ஸோ ஜனங்க வந்து வந்தது பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சீசன் இப்போது ரோஸ்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ வகையான ரோஸுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு நேம் அதிலே உங்களுக்கு நாங்கள் அதில் பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அதில் எடுத்துருக்கோம். எல்லாத்துக்கும் அவங்க வந்து நேம் போர்டு வச்சுருக்காங்க, என்னென்ன ரோஸு, அதுக்கு பேர் என்ன. ஸோ ரோஸ் மட்டும் இல்லை, அந்த ரோஸில் அந்த பெட்டல்ஸ் இருக்குது பார்த்தியா, அதுவே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ், க்ரீனு, பிளாக்கு, ஆரஞ்சு, அது கூட இருக்குது. ஆமாம், எல்லாமே இருக்குது அதில். இதில் பாருங்கள் ஒரு நேம் போட்டிருக்கு. முடிஞ்சால் யார் டக்குன்னு என்ன படிக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் போடுங்க. ஏன்னா எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது, ஏன்னா அந்தளவுக்கு மழை நான் வீடியோ எடுக்கும்போது. ஆனால் வியூலாம் அங்கே நல்லா இருக்குது. நம்ம மழை இல்லைன்னா இது உள்ளே வந்து நார்மலாக நம்ம இப்போ மழை பெய்யுதுல்ல, ஆமாம், இதுலேருந்து வெளியே வரத்துக்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க வெளியே வரத்துக்கு, மழை இருந்து. இதுவே மழை இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு ஹாஃப் டே நாங்கள் எடுத்திருப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு இடமும் அங்கே சூப்பராக இருக்குது. நம்ம ஃபோட்டோலாம் எடுத்து சூப்பராக வரலாம். மேகம் பாருங்கள், அப்படி நவுறுது பாருங்கள்.
உங்களுக்கு தெரியுதா? நல்லா கவனிங்க. நல்லா பாருங்க, ஆஷ் கலரில் அங்கே பாருங்க. க்ளவுட் வந்து ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ அப்படியே மேகம்லாம் போகுது பார்த்தீங்களா? அந்த மலை மேலே எப்படி இருக்குது பாருங்கள். செம்ம கிளைமேட்டுங்க. ஆனால் நல்ல மழை, நல்ல தொடலாமா அதை? தொடலாம். அங்கே கிட்டக்கு போனாலும் தொட முடியும், இங்கேருந்து தொட முடியாது. எப்படி மேகம்லாம் நல்லா மூவ் ஆகுது பார்த்தீங்களா? நல்லா க்ளவுடியாக இருந்ததுங்க, நல்லா ஃபாகியாக க்ளவுடியாக. வெயில் வருது, மழை பெய்யுது, நல்லா மழை இருந்துச்சு. பெய்யுது, அகைன் வெயில் அடிக்குது. ஆமாம், நல்லா இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் பொடி நடையாக அப்படியே பொறுமையாக போயிட்டு எல்லா ரோஸையும் சுற்றி பார்த்துட்டு எல்லாம் அழகாக செல்ஃபிலாம் எடுத்தோம். எல்லாம் பாருங்கள், குழந்தைங்களாம் அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க பாருங்கள். இதை பார்க்கும்போது நாங்களே கொஞ்ச நேரத்தில் அங்கே குழந்தையாக மாறிட்டோங்க. மாறிட்டு நானும் ரொம்ப அழுதுட்டே இருந்தேன் குழந்தைய மாதிரி. நான் தான் தூக்கி வச்சு சுற்றினேன். ஆமாம், இவங்க தான் என்னை தூக்கி வச்சுன்னு சுற்றிட்டு இருந்தாங்க. இதை பாருங்கள், அப்படியே காற்று அடிக்குது பார்த்தீங்களா? செம்ம காற்று. உங்களுக்கு தான் நான் ஹை சொல்கிறேன். நீ எப்படி ஜெர்கின்லாம் போடாமல் இப்படி இருந்துருக்குற? ஸ்டீல் பாடிடா, ஸ்டீல் பாடி எல்லாம். அங்கே பாருங்கள் கைஸ், ஷர்ட்டு இப்படி ஆடுது பாருங்கள். ஜெர்கின் கூட போடல, மழையில் நனைஞ்சிக்கிட்டே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் நான். செம்ம காற்றுங்க. எனக்கு இந்த காற்று மழை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும். ஆனால் யஷ்வந்த் லட்டு இருந்தார், அவன் வந்து கீழே இறங்கலன்னு பாவம். நம்மளும் அவன் என்ன சொல்கிறது? இல்லைன்னா எனக்கு எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு காசு தெரியுமா? அப்படியே கொடெல்லாம் பிடிக்கவே கூடாது, அப்படியே சுற்றி போட்டு அப்படியே ஜாலியாக சுற்றலான்னு இருந்துச்சு. ஆனால் நம்ம லட்டு இருக்கிறாரே, நம்ம என்ன பண்ணுறது? குழந்தையும் பார்க்கணும். அழகாக இருக்குல்ல இது? செம்ம காற்று. எப்படி காற்று வச்சு தெரியுமா? கொடகடெல்லாம் பறந்து போகுதுங்க. எப்படி வச்சுது? சரியான புஷ்ஷு புஷ்ஷுன்னு காற்று வச்சுது. இதெல்லாம் அழகாக இருக்குல்ல? இதெல்லாம் அப்படியே லெவலாக கரெக்டாக பாருங்க, அந்த லெவலாக இருக்குது. ஆமாம், இங்கே பாருங்கள். அப்புறம் எல்லாரும் அப்படியே ஃபேமிலி அப்படியே செல்ஃபி. இது ஒரு பாயிண்ட், அந்த ஃபோட்டோஸ்க்கு அந்த ஆர்ச் போல் போட்டிருக்குல்ல, அங்கே ஒரு இது எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அந்த இடத்துல. ஆமாம். அப்புறம் திருப்பி அப்படியே ரோஸு சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். இதெல்லாம் நம்ம செடியாக முளைக்கல, ரோஸ் நம்ம இல்லை, நாங்கள் நம்ம இப்போ போய் வந்திருக்கோம்ல, இதில் வந்து பார்த்தோன்னா அந்த ரோஸ்லாம் வச்சு டெக்கரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. கொடை 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 பாருங்கள், நம்மளே அப்படியே தள்ளின்னு போது பாருங்கள், ஒரு பக்கமாக இழுகுது பார்த்தீங்களா? அந்த டெக்கரேஷன்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா சூப்பராக இருந்திருக்கும். குழந்தை நீ தூக்கி வச்சிருந்தேன்னு சொல்கிறேன், ஆனால் நான் தான் தூக்கி வச்சிருந்தேன். நீ கொஞ்ச நேரம் தான் தூக்கி வச்சிருந்தேன், கொஞ்ச அதுக்கப்புறம் பேர் அதுக்கப்புறம் நம்ம கூட பாருங்கள் அப்படியே கடு கடுக்குன்னு ஆடுதுங்க. நம்ம கொஞ்சம் வீக்காக இருந்தால் தூக்கின்னு போயிட்டுருக்கோம் கொடை நம்மள மேலே. கொடையோ ஒன்றிச்சு. நம்ம சின்ன வயசில் நம்ம ஒரு இது படிச்சுது, நம்ம கொடையோட பறந்தார் யாரோ, குப்பு தாத்தாவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து யாரும் இந்த மாதிரி வந்து சொல்லலை, இந்த சீசன் வந்து இந்த மழை பெஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலை. பட் நாங்கள் அங்கே போய் விசாரிச்சில் தான் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் எண்டுலேருந்து ஆகஸ்ட் வரைக்குமே இப்படி தான் இருக்குமா, மழை வெயில் ரெண்டுமே கலந்தபடி தான் இருக்குமா. நீங்களாம் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து ஜெர்கின்னு கொடை இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. இது இந்த ஸ்டெப்ஸ்லேயே பற்றி எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பற்றி. இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது? ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி தானே இருக்குது இதெல்லாம். ஆனால் அதெல்லாம் அப்படி கிடையாது, ரியல் இதெல்லாம். அப்படியா? இல்லை? ஆமாம். அங்கே சின்ன ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது பாருங்கள். எல்லாம் மழைக்கு ஓடி போய் ஒதுங்கிட்டாங்க. அப்போவும் நாங்கள் ஒதுங்கலையே. ஆமாம், நாங்கள் யார்? அதனால் மழையில் நனைஞ்சிக்கிட்டே வீடியோ எடுத்தோம். மன்னார் பரம்பரை. ஆமாம், மழையில் நனைஞ்சிக்கினே வீடியோ எடுத்தோம். மழையில் இது என்ன சொல்லு பார்ப்போம்? இது என்னது? விறகு கட்ட இந்த அடுப்பு. அடுப்பு இல்லை, ஆக்டோபஸ் போல இல்லை. ஆக்டோபஸ் அதுக்கு 3 காலம் இருக்குது. ஆக்டோபஸுக்கு அந்த மாதிரி தான் நிறைய டெக்கரேஷன் பண்ணி 8 கால் இருக்கும், அதில் 3 கால் தான் இருக்குது. அவங்களுக்கு ரோஸ் பத்தலையோ? கிடையாது, அது அடுப்பு. அது அந்த காலத்து அடுப்பு. அடுப்பு. நாங்கள் பாருங்கள் அப்படியே போகும்போது எல்லா குழந்தைங்களும் எங்களை பார்த்துட்டே போகிறாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு இவங்க ஃபேஸ் ரோஸ் மாரி இருக்குல்ல, மேலே எல்லாம் பார்க்குறாங்க. இவ்வளோ பெரிய ரோஸே நந்து வருது அப்படின்னு. ஆமாம், இதெல்லாம் பாருங்களா வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி செடி. இதெல்லாம் ஒரு மாதிரி பட்ஸு. பட்ஸ்னா மொட்டுக்கள். காது குடையாது, மொட்டு. ஆமாம், குட்டி குட்டியாக வந்திருக்கு. பெரிய ரோஸும் ஹார்ட் பார்த்தீங்களா? அங்கே பாருங்க, செம்மையாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ரோஸ்லேயே பாருங்க ஹார்ட் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க கைஸ். டபுள் ஹார்ட் பார்த்துங்க. யாரும் வந்தீங்கன்னா கூட அங்கே உட்காந்து செல்ஃபி எடுத்துக்கலாம் அழகாக. இந்த ரோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது தொட்டு பார்க்கவோ இல்லை அது பிச்சு போடணும்னு மனசே வர மாட்டுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டாய்லெட்டும் இருக்குங்க. டாய்லெட் வீடு, டாய்லெட் பக்கத்தில் பாரு. ஆமாம், என்னது இது? பெண்குயின் தானே? கரடியா? கரடி மூஞ்சா? கரடி மாதிரி பெண்குயின். அது இது பேர் அங்கிள் ஜோவான். இந்த ரோஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிள் ஜோவான். கைஸ், ஏன் இதுக்கு அங்கிள் ஜோன் பேர் வச்சாங்க அதுதான் தெரியல. எனக்கு ஒரு டவுட், தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க கைஸ். அங்கிள் ஜோ விடு, ஒரு ரோஸ்க்கும் எப்படி பேர் வச்சிருப்பாங்க? வாயால தான். எப்படி கண்டுபிடிச்சி? இது பார்த்தோன்னா நைட் அண்ட் டேன்னு வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன்? இது நைட்டும் போகாது டேவும் போகாது, அதனால அது பேர் நைட் அண்ட் டே.
ம் அங்கிள் ஜோன்னு யாருன்னு வச்சாங்கன்னா அந்த செடி நட்டவர் பேர் அங்கிள் ஜோ. ம் ஆமாம், அவர் சைனாக்காரு. இது பாரு பிங்க் செம்மையாக இருக்குல்ல இந்த கலரு. ஸோ அங்கிள் ஜோன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். காற்று பாருங்கள் எப்படி அடிக்குது பார்த்தீங்களா? அங்கே பாருங்கள் சும்மா பிச்சுக்கிட்டு அடிக்குது காற்று. செம்மையாக இருக்குது. ஆமாம், எனக்கே பயமாக இருந்ததுனால நம்ம கொடையோட மேலே பிறந்தது. இங்கே போய் பாப்பா யார் தூக்கி வச்சிருக்கிறா? நீங்கள் தான் தூக்கி வச்சு. பாப்பாவை தூக்கி வச்சுட்டு நீயாவது பாப்பாவை மட்டும் தூக்கி வச்சுட்டு வந்து கொடை நான் பிடிச்சிட்டு இருந்தேன்னா? நீ இது இந்த வீடியோக்காக இவங்க அப்படி பண்ணாங்க கைஸ். அப்படிலாம் இல்லை, இந்த வீடியோக்காக சும்மா குழந்தை நான் தூக்கி வச்சுக்கிறேன். நீ பாப்பாவே கொடைய வச்சுருந்தா நான் அங்கே பாருங்கள், எனக்கு கேமரா திரும்ப சொல்லிட்டாங்க. திரும்ப சொல்லிட்டு இப்போ அவங்க நைஸாக பார்ப்பாங்க, யார்கிட்டயா கொடுத்துருவாங்க பக்கத்தில். என்னோட ஐடியாலாம் எனக்கு தெரியாது. இங்கே பாருங்கள் அப்படியே கீழே டவுன் ஸ்டெப்ஸ் போகுது. அப்படியே மேலே இப்படி சுற்றி பார்த்து அப்படி கீழே இறங்கலாம். மேகம் பார்த்தீங்களா எப்படி மேகம் கருத்து போகுது பாருங்கள். இது ஒரு வியூ பாயிண்ட்டுங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அப்படியே அழகாக இது நல்லா. ஆனால் உள்ள அவ்வளோ பெருசாக இருக்குதுங்க. சரியான இது சுகர் பேஷண்ட் இதில் நடந்தாங்கன்னா அவ்வளோதான், சுகரே போயிடுங்க ஒரே நாளில். அந்தளவுக்கு நடக்கலாம் இதில். வாக்கிங் வந்து ஒரு மாதத்துக்கு தேவையானது இங்கே ஒரே நாளில் இங்கே நடக்கலாம். எப்படியோ 2 மணி நேரம் ஆகும். ஆமாம், உள்ளெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரது. சூப்பராக இருக்குங்க இடம். ஆனால் இந்த ட்ரீலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லா க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது. எங்களுக்கு அங்கே நிறைய இடத்துல செல்ஃபி எடுக்கணும் ஆசை, ஃபோட்டோ எடுக்கணும் ஆசை. பட் ஆனால் எங்கே மழை வந்து செல்ஃபி ஃபோட்டோ ரெண்டும் ஒன்று தான். அப்படியா? செல்ஃபி வீடியோஸ் இது எடுக்கணும்னு ஆசை. பட் எங்களுக்கு வந்து அந்த குடுப்பனை கிடைக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ரீசன் மழை. இது மட்டும்தான். குழந்தைய ஒரு கையில் பிடிச்சிக்கின்னு, கொடையை பிடிச்சிக்கின்னு, கேமராவை பிடிச்சிக்கின்னு. ஸோ நம்ம வந்து வீடியோ ஃபோட்டோ பாப்பா இது 3மே பார்க்கணும்னா எது நம்மளுக்கு முக்கியம்? பாப்பா தான் முக்கியம். அப்படியே அழகா இல்லை நான் இந்த வீடியோவில் அழகா இருக்கேண்ணா. பாருங்க பிக் பாஸ் மாதிரி சைடில் ஒரு பேக் ஒன்று மாட்டிக்கின்னு அப்படியே அழகா வீடியோ எடுத்துன்னு போயின்னு இருக்கேன். நீங்களே பிக் பாஸ் போவியா கூப்பிட்டா? எங்கேருந்து போகிறது? இதான் மாட்டின்னு இருக்கிறிய, போயிட்டு வா. போயிட்டு ஒரு 3 மாதம் கழிச்சு வா, சரியா? இது ஒரு பாயிண்ட். எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கா இல்லை சும்மா உட்காடுறதுக்கா, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கா? எங்கே உட்காந்துக்கிறானுங்க, எல்லாம் ஃபோட்டோ தான் எடுக்கிறானுங்க. பாருங்க கைஸ், எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து சைக்கிளிங். இந்த சைக்கிளிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகாதுங்க, ஒரே இடத்துல தான் நிற்கும். நீங்கள் நான் தான் பெடல் போட்டாலும் அங்கே தான் நிற்கும். ஆனால் நான் வந்து உட்காந்து இந்த சைக்கிள் பெடல் வந்து உடஞ்சி போச்சு. நீ அது உடஞ்சி போச்சு, அதான் நைஸாக இறக்கிட்டேன். அப்புறம் அவர் வந்து உட்கார்றாரு நெக்ஸ்ட். ஸோ அவ்வளோதான், இதோட ரோஸ் கார்டன் வந்து நம்மளுக்கு ஃபினிஷ். இது வந்து பைன் ஃபாரஸ்ட். இது கழுதைங்க. கழுதியாது, நான் உண்மையாக சொன்னேன், அது குதிரை தான் நான் பார்த்தேன். ஆனால் இந்த குதிரையை எடுத்தது எந்த கழுதை? நீ தான். நான் எடுக்கல, நீ தான் எடுத்து. பாருங்க ஃபேஸ் உங்களை மாதிரி இருக்குது. சந்தியா உன்ன மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல, ஃபேஸ் உன்ன மாதிரி தான் இருக்குது. அப்போ நான் சுறுசுறுப்பாக இருக்கிறேன்ற. மூஞ்சி கேவலமாக இருக்குன்ற. பரவாயில்ல, நான் கேவலமாக இருக்கிறேன்னா இல்லையா நம்மளுடைய ஆடியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறவங்க சொல்லுவாங்க. பக்கத்தில் பாருங்கள் சின்ன சின்ன குதிரைஸ்லாம் அவ்வளோ இருக்குது. குதிரைஸ் எவ்வளோ அழகாக அவங்க பாருங்களேன். குதிரைஸ் ஒன்றுனா பஞ்சு சொல்லு குதிரைஸ். ஆமாங்க, அந்த ஒரு வெள்ளை கலர் குதிரை ஒன்று இது பாருங்கள், அது இருக்குங்களா இந்த வெள்ளை குதிரைங்க. கிட்ட போயிட்டு செல்ஃபி எடுக்கலான்னு கிட்ட போனோம் பாருங்கள், அப்படியே திரும்பி பேக் காலால் உதைக்கலான்னு வந்துச்சு. பட்டுன்னு நான் உஷாராயிட்டேன், கேமராலே பார்த்துட்டு. இதில் ஒரு பழமொழி தெரியும். என்ன பழமொழி? இந்த பாருங்கள் குதிரை பக்கத்தில் போயிட்டு எவ்வளோ அழகாக செல்ஃபி எடுக்கிறேன், தைரியமாக எடுக்கிறேன். கைஸ் எப்போவுமே நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா குதிரை பின்னாடி போய் நின்று எடுக்காதீங்க. ஏன்னா 2 காலை தூக்கி ஒரு உதவ வச்சதுன்னா 8 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு விடுவோம் நம்ம. அதனால் ஃப்ரண்ட்டில் போயிட்டு எடுக்கணும். எப்பவுமே மூளையை வந்து யூஸ் பண்ணணும். இதோங்க இந்த வெள்ளை குதிரை தாங்க. அப்படியே கிட்ட போனாங்க ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு, அப்படியே திரும்பி ஒரு உதவதுக்கலான்னு வந்துச்சு. நான் உஷாராயிட்டேன். ஆனால் இது சூப்பரான இடம் அது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்க, இவன் தாங்க. இருங்க, இங்கே பாரு பார்த்தியா, நானே ஓடுறேன் பார்த்தியா, பயந்துக்கிட்டு. அவன் காலை தூக்கினான், அதான் பயந்துட்டேன் நானே. பார்த்தீங்களா கைஸ், எப்படி லைவாக காட்டணும் பாருங்கள். நாங்கள் போன அன்றைக்கி சின்ன ஒரு சேட் நியூஸ் ஒன்று நடந்துச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட்டில் ஒரு 8 வயசு குழந்தை பையன் மேலே வந்து பார்த்திங்கன்னா மரம் விழுந்துச்சுங்களாங்க. ஸோ எப்போவுமே நீங்களும் சரி ரொம்ப சேஃப்டியாகவே இருங்க. மழை காலத்தில் எந்த ஒரு மரத்துக்கு கீழே நின்னாலும் கொஞ்சம் உஷாராகவே இருங்க. மேலேருந்து கிளைகள் உடையும், மரங்களும் விழும், அதனால் உஷாராக இருங்க. தேங்க்யூ கைஸ்.